மகாபெரிவாச்சரணம். முருகன் முருகன் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வருது வைகாசி விசாகம். இந்த விசாக நட்சத்திரத்தை ஏன் முருகன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சிறப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தா விசாகம் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்த்தைகளை பிரித்தாலே நம்மளுக்கு அதனுடைய பொருள் தெரிந்துவிடும். சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது அந்த வி அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தை சேர்த்தாலே இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ இந்த வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா வி சாகம் அப்படின்னு சொல்கிறோம். சாகம் அப்படின்னா பறவை. சரி, இப்போ பறவைகளில் மிகவும் சிறந்தது, ஏன்னா வி முன்னாடி சேர்த்துட்டோமா, அப்போ பறவைகளில் மிகவும் சிறந்தது அப்படின்னு பார்த்தா மயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மயில் தான் முருகனுக்கு வாகனமாக மாறுகிறது. இந்த மயில் சொல்லும் பொழுது தேவமயில், அசுரமயில், நேர்நோக்கு மயில் அப்படின்னு இத்தனை சொல்லுவாங்க. என்னங்க மயில் நமக்கு தெரியும். இப்படியான்னு பார்க்கும் பொழுது நமக்கு சில சமயங்களில் தோணும், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பக்கமாக இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா இடது பக்கமாக இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா வலது பக்கமாக இருக்குது, ஒரு இடத்துல பார்த்தா நேராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மயிலை சொல்லும் பொழுது அதில் புராணங்கள் சொல்வது எப்படி இந்த மயில் அவருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, தேவேந்திரன் பரிசாக தன்னுடைய வாகனத்தை முருகனுக்கு கொடுத்தானாம். அது தேவமயில். அடுத்தது நம்ம பார்த்துருக்கோம் சூரசம்ஹாரம் அப்படின்னு பார்த்தோம். அதில் மயில் வருது இல்லையா? அந்த மயில் அப்படிங்கிறது அசுரமயில். நம்மை நேராக நோக்கி இருக்கக்கூடிய மயில் நேர்நோக்கு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ எது தேவமயில் எது அசுரமயில் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இடப்பக்கம் இருந்தால் அது தேவமயில், வலப்பக்கம் இருந்தால் அது அசுரமயில் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மயில் இவ்வளவு சிறப்புன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கே. அதுக்கும் முருகனுக்கும் ஒரு அழகிய தொடர்பு இருக்குது. முருகன் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு முக்கியமான ஞாபகம் என்ன வரும்? பிரணவ மந்திரம். பிரம்மனுக்கு அந்த பிரணவ மந்திரம் தெரியவில்லை என்று சிறையில் அடைத்தான் அப்படின்னு நம்ம புராணங்களில் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிரணவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்றும் புதியது அப்படின்னு அர்த்தமா? சரி, அப்போ இந்த மயிலுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? மயில் தோகையை விரித்தால் எப்படி இருக்குமா? அந்த பிரணவ மந்திரமாகிய ஓம் அப்படிங்கிறது போல இருக்குமா? அதனால தான் இந்த மயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகனமாக வந்தது அப்படின்னு 2 விஷயங்களை காரணமாக சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்வதற்காக முருகன் மயிலை வைத்திருக்கிறார். நம்ம சொல்லுவோம் எப்போவுமே குறைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த குறைகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது நம்ம சொன்னாலுமே நம்மக்கிட்ட எவ்வளவோ குறை இருக்கும், அதையெல்லாம் விட்டுருவோம். அடுத்தவங்களை நம்ம குறை பார்த்துக்கிட்டே இருப்போம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குறை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. நமக்கு வெளியில் தெரிஞ்சு குறை இருக்கோ இல்லையோ, அவர்களுக்குள் எத்தனையோ குறைகள் இருக்கலாம். ஆக அந்த வெளியே தெரியக்கூடிய குறைகள் நம் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி குறைகள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் ஏளனமாக பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா, மயில் இவ்வளவு அழகாக இருக்குது, அதனுடைய குரல் எப்படிங்க இருக்குது? அந்த தோற்றத்துக்கும் குரலுக்கும் ஏதாவது சம்பந்தமாக இருக்க கிடையாது. ஆனால் அந்த குரலில் பார்த்தோம்னா குயிலினுடைய குரல் தான் அழகாக இருக்கும், ஆனால் அதனுடைய தோற்றம் அப்படி கிடையாது. அதனால தான் குறை இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பொருட்டாக அவர்களை நினைக்கக்கூடாது. அவர்களுடைய திறமைகளை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்வதற்குத்தான் முருகப்பெருமான் இந்த மயில் வாகனத்தையே ஏற்றுக்கொண்டாராம். ஆக மயிலுக்குள் எத்தனை தத்துவங்கள் இருக்கின்றன. ஆக இந்த வைகாசி விசாகத்தில் இத்தனையும் தெரிந்து கொண்டு நாம் அவனை வழிபடும் பொழுது இத்தனை விஷயங்களையும் நம்மிடமிருந்து நீக்கிவிட வேண்டும். இந்த குறை காணக்கூடிய அந்த குற்றம் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம மனசுலேருந்து நீக்கிறணும். அடுத்தது அந்த மயிலை பார்க்கும் பொழுது இத்தனை விஷயங்களும் நம் நினைவுக்கு முருகா நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். அதுவே நம்ம வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்ததற்கு நிகராக இருக்கும். மகாபெரியவா சரண்.